வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் political analyst from India, the one and only Mr. டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் கணேஷ். நமஸ்காரம் சார். இந்த டாபிக்ல லைட்டா நார்த் இந்தியாவுக்கு நம்ம போனோம்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து சொல்லிட்டாங்க, we won't give you any reprieve அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க ஜெயில தான் இருக்கணும், பிகாஸ் the case is very strong அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. இதனால ஐஎன்டிஏ கூட்டணியில வந்து ஏதோ ஒரு ஓகே என்னடா இது இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அனுதாபாலை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? ஏன்னா வந்து ரெண்டு சைடு ஒன்னே ஒண்ணுங்க. நம்ம வந்து தோணுது இது வந்து we don't take any side, x or y or abcd. ரெண்டு சைடையும் நம்ம வந்து ஒரு அனலைஸ் பண்ணிட்டு நம்மளுடைய ஒப்பீனியன் கொடுத்தாதான் அது ஒரு டிபேட். டாக்டர் கணேஷுடைய ப்ரோக்ராமும் ராஜகோபால் பேசுறது நிறைய பேர் பாக்குறாங்கன்னா we give both the sides. அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தது ஊழல். ஆனால் அவர் தன்னை அண்ணா ஹசாரேக்குடைய ஒரு வழி வருபவர், ஊழலை ஒழிப்பேன் என்றெல்லாம் சொன்னார் 10 வருடத்துக்கு முன்பாக. அதெல்லாம் போயிடுச்சு. ஆனா ஆம் ஆத்மி கட்சியையே ஊழல் கட்சி என்று சொல்லி தேர்தல் கமிஷனில் ஆம் ஆத்மி கட்சியினுடைய அங்கீகாரத்தை நிராகரிப்பதற்கான வேலைகளை ஆம் ஆட்சி கட்சிகளை செய்கிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், எப்படி 70 வருடம் கழித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு பொதுமக்களிடையே வெறுப்பு வந்து விட்டதோ, அதே மாதிரி டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சி மீது 10 வருடத்தில் வெறுப்பு வந்து விட்டது. ஆனால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய நிலைமை அமெரிக்கால இருந்து சப்போர்ட் பண்றாங்க. நீங்க இருக்கிற ஊர்ல இருந்து யூஎன் ஸ்போக்ஸ் பர்சன் கமெண்ட்ஸ் ஆன் தட். ஜெர்மனியினுடைய கவர்மெண்ட் இஸ் சப்போர்ட்டிங். அவருக்கு வந்து பணம் அங்க இருந்து வருது. இந்த 2014க்கு அப்புறம் நரேந்திர மோடி வந்தப்போ இந்த சிறு சிறு கட்சிகள் எல்லாம் அயல்நாட்டு பணத்தை வைத்து கொண்டு சாராய ஊழலிலும் போதை மருந்து ஊழலிலும் செய்ய பார்க்கிறார்கள் என்பதைத்தான் நரேந்திர மோடி வெட்டு புட்டு காண்பிக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால் மூலமாக என்பதுதான் இரண்டு தரப்பையும் நான் சொல்லிட்டேங்க. இனிமேல் ஃபார் யூ டு ஜட்ஜ் கணேஷ். ஓகே சார். சார் அதே மாதிரி வந்து நீங்க வந்து வெஸ்ட் பெங்கால எப்படி சார் பாக்குறீங்க? வெஸ்ட் பெங்கால வந்து நவ் பிஜேபி எப்பவுமே வந்து தீதி தான் வந்து நம்பர் 1 இருப்பாங்க. பட் இந்த வாட்டி வந்து என்ன இது வந்து கீழே இவங்க மேல போறாங்க, பிஜேபி மேல வந்துட்டாங்க, ராட்னம் மாதிரி இவங்க மேல வந்துட்டாங்க. எப்படி சார் அது இந்த வாட்டி வந்து காரணம் காங்கிரஸ் என்பது மடிந்து விட்டது. மேற்கு வங்காளத்தில் எங்கெங்க காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்கெல்லாம் பிஜேபி வீக்கா இருக்குது. எங்கெங்க மாநில கட்சிகள் இன்க்ளூடிங் தமிழ்நாடு நான் சொல்றேன், மாநில கட்சிகள் ஆட்சி புரியறது பிஜேபி வளர ஆரம்பித்து விட்டது. காங்கிரஸினுடைய ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுதாங்க சிம்பிள். ஓகே. சோ அதனால வந்து காங்கிரஸ் என்பது இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் செக்குலர் பார்ட்டியாக இருந்தது. எப்படி நரேந்திர மோடி பொதுக்கூட்டங்களில் காங்கிரஸ் வந்து ஒரு முஸ்லீம் லீக் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறாரோ, அதனுடைய அழுத்தம் காரணமாகத்தான். எங்க ஜானகி வல்லப் பட்நாயக்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார் ஒடிசால. அவர் கவர்னரா இருந்தார் அசாம்ல. நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆன அப்புறம் எதற்கு அந்த ஜானகி வல்லப் பட்நாயக் நரேந்திர மோடி கிட்ட ஹிந்தியில சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. காங்கிரஸ் ஒழிஞ்சு போயிடுச்சு நரேந்திர மோடினார். அதுதானே பிரணாப் முகர்ஜி நரேந்திர மோடி கிட்ட பதவி பிரமாணம் செய்து வைத்த பிறகு சொன்னார். அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறாரே, காங்கிரஸ் என்பது மடிந்து விட்டு. ஆக மொத்தம் வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் மடிந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் பாஜக பக்கம் போகிறார்கள். சிம்பிள் அஸ் தட். அதுல வந்து சந்தேஷ் கலியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசனா இருந்திருக்கு இல்லைங்களா சார்? ஏன்னா சந்தேஷ் கலி இல்லாம அது மம்தா பானர்ஜியினுடைய ஒரு அழுத்தத்தை கவர்னன்ஸ் மேல ஃபெயில் ஆயிட்டதான் காமிக்குது. ஓகே. சோ ஒருவேளை ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துல கம்மியானாலும் இந்த இடத்துல வெஸ்ட் பெங்கால் வந்து அதை வந்து கொஞ்சம் தூக்கி நிறுத்துற மாதிரி ஆயிடும் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா சார்? அதனாலதான் தென்னிந்தியா புஷ், வெஸ்ட் பெங்கால் புஷ். நாங்க வந்து ஏற்கனவே நம்ம 2 பேரும் விவாதித்து இருக்கிறோம். 2014க்கு பிறகு லுக் ஈஸ்ட் பாலிசின்னு வச்சாரு அமித்ஷா. எங்கிட்டே சொல்லியிருக்காரு. 2015 அருண் ஜேட்லி நம்முடன் இருந்த பொழுது 2019 அடிச்சு உடைச்சிருச்சே சார். மணிப்பூர் இஷ்யூனால வந்து லுக் ஈஸ்ட் வந்து சக்சஸ் ஆகலையே சார். மணிப்பூர் இஷ்யூனால ஜெயிச்சாங்கல்ல. அசாம்ல கவர்மெண்ட் வந்தது இல்ல, அது வந்தது இல்லை. இப்ப பாருங்க, திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு நற்பெயர் இருந்தது முதல் 1 வருடத்தில். அந்த செந்தில் பாலாஜியும் பழனிவேல் சொன்ன பிறகு வீழ்ச்சி வந்தது இல்லை. ஸோ இட் ஹாஸ் எ டைனமிசம்.
பொலிட்டிக்கல் டைனமிசம் ஒன்ஸ் இட் கோஸ் டு த பீக், நீங்க சொன்ன மாதிரி ராட்டனம் ஸ்விங், இட் கோஸ் அப் அண்ட் டவுன், இட்ஸ் சைக்கிள். ஸோ மேற்கு வங்காளத்தில் பாஜக 28 சீட் பிடிச்சாங்க, இந்த வாட்டி முழுக்களுமே பிடிச்சாலும் பிடிச்சிடலாம்னு சொல்றாங்க. அவ்வளோ அதை பிரசாந்த் கிஷோர் போன்ற அனலிஸ்ட் கூட வரவேற்கிறார்கள். அதே மாதிரியான சூழ்நிலை தான் சவுத் பாலிசின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இப்போ பாருங்க, தெலுங்கானால பர்சன்டேஜ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, கேரளால பாஜக இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. காரணம், கம்யூனிஸ்ட் கட்சி என்பது இந்துத்துவாவை சபரிமலைக்கு போறவர்களுக்கு அனுமதி கொடுத்ததுனால அவங்களுக்கு ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவும் ஒன்றானா காங்கிரஸ் ஒழிக்கிறதுக்கு 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. பாருங்க, ராகுல் காந்தி எதிர்த்து டி ராஜாவுடைய ஒய்ஃபு கண்டெஸ்ட் பண்றாங்க. டி ராஜா உங்க ஊருக்காரர், அவருடைய ஒய்ஃபு கண்டெஸ்ட் பண்றாங்க. ஸோ இதுல இருந்து பின்னாரை விஜயன் சொல்றாரு காங்கிரஸை ஓட விடுன்னு. நமக்கு எதிரி பாஜக தான், காங்கிரஸ் இல்லை. ஆனால் காங்கிரஸ் ஏன் சிபிஎம் எதிரியாக நினைக்கிறது என்று சொல்ற. ஆக மொத்தம் மேற்கு வங்காளம் கம்யூனிஸ்ட் இழந்த பிறகு கேரளா இஸ் சர்வைவிங் ஃபார் இஸ் பேட்டில். அந்த சூழ்நிலையில் வட இந்தியாவிலும் சரி, தென்னிந்தியாவிலும் சரி, அகில இந்தியாவிலும் சரி, 2014க்கு பிறகு ஹிந்து மக்களுடைய ஓட்டு கன்சாலிடேட் ஆவதைத்தான் இது நிரூபிக்கிறது என்று நான் சொல்லி இந்த விவாதத்தை முடித்துக் கொள்ளலாம். கணேஷ், ஓகே சார். லாஸ்ட் டாபிக், மகாராஷ்டிரா அண்ட் பிகே 2 பேர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். மகாராஷ்டிரால எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? மகாராஷ்டிரால இன்னைக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு ஐஎன்டிஏ கூட்டணியோட. இது ஸ்டில் ரொம்ப வாலடைலா இருக்கு. நோ ஒன் கேன் பிரெடிக்ட் வாட் வில் ஹேப்பன் இன் மகாராஷ்டிரா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க மகாராஷ்டிரா? 50 வருடத்தினுடைய ஆதிக்கம், சரத்பவாருடைய ஒரு ஆளுமை, கவர்னன்ஸ், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், அது போச்சுங்க. எப்படி சார் போயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க? ஏன்னா வந்து கட்சி உடஞ்சிச்சு இல்ல கணேஷ். அஜித் பவார் கணேஷ் ஒன்னு சொல்றேன் கணேஷ், சொல்லுங்க சார். 6 மாதத்திற்கு முன்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்தி கூட்டணி நான் தான் உருவாக்கினேன் என்று மார்த்தட்டி கொண்டார். உண்மை அது. அவருக்கு பாராட்டுதல்கள். பாட்னாவில் சென்ற வருடம் ஜூன் ஜூலைல போய் உட்கார்ந்தாரு மீட்டிங்ல. பக்கத்துல நிதிஷ்குமார், பக்கத்துல சரத்பவார், பக்கத்துல உத்தவ் தாக்கரே எல்லாம். இந்த 6 மாதத்திற்குள் பெங்களூரு, மும்பை மற்றும் வெஸ்ட் பெங்கால்லாம் போயிட்டு வந்தாரு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின். இப்போ நிதிஷ்குமார் எங்க இருக்காரு? நிதிஷ்குமார் இப்ப பிஜேபிக்கு வந்துட்டாரு. அது 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 தெரியாத மு.க. ஸ்டாலினுக்கு. அதே மாதிரி உத்தவ் தாக்கரே பாருங்க, இப்போ நேற்று பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது கிண்டலாக சொல்லுகிறார்கள், உத்தவ் தாக்கரேயும் திமுகவும் ஒன்னாக்கிச்சுன்னா இந்துத்துவானுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்கிறார். அதான் மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு திருப்பம். உத்தவ் தாக்கரே கட்சி உடைந்தது, சரத்பவார் கட்சி உடைந்தது. 50 வருட ஆதிக்கத்தை உடைச்சார் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் சேர்ந்து கொண்டு. அதனால தான் அங்க ஒரு வேக்யூம் வந்தது. மகாராஷ்டிராவில் கண்டிப்பாக காங்கிரஸ் என்பதை ஒதுக்கி விட்டார்கள். மாநில கட்சியினுடைய ஆதிக்கம் வந்து விட்டது. அங்கு சண்டை வந்து ஹிந்துத்துவா ஓட்டுக்குத்தானே தவிர சிவசேனா 2 பட்ட பிறகு இந்துக்கள் எல்லாரும் அஜித் பவாரை வெளில வந்துட்டார்களே சார். ஆமா சார், அதனாலதான் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து அவங்க மேல இருக்கோ. அஜித் பவார் மேலேயும், சாரி சரத் பவார் மேலேயும், உத்தவ் தாக்கரே மேலேயும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குமோ? அது இம்பாக்ட் இருக்கும். இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். அதனுடைய அதெல்லாம் உணர்ந்துதானே சார் நரேந்திர மோடி களத்தில் இறங்கி இருக்கிறார். அப்போ வந்து அதனால்தான் வந்து இப்ப வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் ஒடிசா, அந்த மாதிரி ஏரியாவை டார்கெட் பண்றாங்க. அதே மாதிரி வந்து சவுத்தையும் டார்கெட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு சொல்ல பயப்படுறீங்க? தமிழ்நாடு சொல்லுங்க. சரி, தமிழ்நாடு சார். தமிழ்நாடு பயப்படலாம் இல்ல சார். தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், திரிபுராவில் நடந்த ஒரு அரசாங்க அரசியலை பாஜக தமிழகத்தில் வெளிப்படையாக காண்பிக்கிறது. அதனால்தான் தமிழகத்தில் ஒரு மறுமலர்ச்சி வந்திருக்கிறது, மௌன புரட்சி வருகிறது என்று நான் சொல்லுவேன். அடுத்ததாக பிரசாந்த் கிஷோர் அவர் சொல்லுகிறார், தமிழகத்தில் பிஜேபி 2 டிஜிட் வந்து விட்டது. இதே பிரசாந்த் கிஷோர் பண்டித் பிராமின், ஒரு ஐயங்கார், ஐயர் அவர் வந்து திமுகவுக்கு ஆட்சியில் வச்சாரு. ஆமா, திமுக வச்சாரு, வெஸ்ட் பெங்கால்ல வச்சாரு, எல்லாத்தையும் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிய வச்சாரு, டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால வச்சாரு, எல்லாத்தையும் வச்சாரு. இப்ப அவர் எங்க பக்கம் இருக்காரு?
பிஜேபி பக்கம் பிஜேபி பக்கத்துல வந்து திடீர்னு வந்து இப்படி ஒரு ஒரு குண்டை போட்டாரு அவரு வந்து காரணம் என்ன என்று கேட்டால் நிதிஷ்குமாருடன் அவர் எதிரியாக இருந்தார், அவர் நண்பனாகிவிட்டார். இதையெல்லாம் திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு தெரிந்தாலும் திமுக ஊழியர்கள், திமுக ஆதரவாளர்கள், திமுகவுடைய சிம்பத்தைசர்ஸ் பலர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கபட நாடகம் ஆதியத்தை தான் பிரசாந்த் கிஷோர் வெளிப்படையாக காண்பித்தார். அப்ப பிரசாந்த் கிஷோர்ல ஒரு வேலர் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க. வேலர் இருக்கு, அது 300 வந்துரும் அப்படின்ற மாதிரி தான் பிஜேபி 300 அபார்ட் ஃப்ரம் 300 தமிழ்நாட்டுல 2 டிஜிட் வாங்குவான்னு சொல்லிட்டாரு. ஆமா, அது விஜயகாந்தோட மேல போயிடுவாரு, சீமானோட மேல போயிடும் பாஜக. அப்ப என்ன ஆகும்? அதனுடைய அழுத்தம், அண்ணாமலை அழுத்தம் யார் மூலமாக வந்தது? நரேந்திர மோடி, அமித்ஷா, நட்டா மூலமாகத்தானே. ஆமா, 100%. அண்ணாமலையோட திடசக்தியோட வந்து இவங்களோட ஆசீர்வாதமும் இருந்ததுனால வந்து அத வந்து 3 பேர் சேர்த்து வந்து தமிழ்நாட வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு பிஜேபி சைடுக்கு கொண்டு வராங்க சார். இதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அதாவது வந்து ஒரு வாட்டி ராகுல் காந்தி சொன்னாரு, எங்க போனாலும் தமிழ்நாடுக்குள்ள வந்து பிஜேபி என்டர் ஆக முடியாதுன்னு சொல்லி 1 வருஷம் கூட ஆகல. இப்ப வந்து அவர் சொல்லாத இருந்தாருன்னா நரேந்திர மோடி நினைச்சு, அவர் சொல்லிட்டு தான் நரேந்திர மோடி போட்டி போட்டுன்னு கொண்டு காங்கிரஸ் ஒழிச்சிடுவாரு. சார், அப்ப கோயம்புத்தூர்ல டஃப் ஃபைட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆனா ஏதாவது ஒரு எட்ஜ் இருக்கா வின் பண்றதுக்கு? இல்லனா வந்து சார் ஒண்ணே சார், எலெக்ஷன் இஸ் a political gamble. என்னிடம் டாக்டர் பிரணாப் முகர்ஜியும் அம்மையார் ஜெயலலிதாவும் சொல்லியிருக்காங்க, ரிட்டர்னிங் ஆபீசர் கையெழுத்து போட்டு டாக்டர் கணேஷ் எலெக்டட் as எம்பின்னு சொல்ற மட்டும், ராஜகோபாலன் இஸ் டிக்ளேர்ட் எலெக்டட் சொல்ற மட்டும் நான் நம்ப மாட்டேன்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய அனுபவம் அரசியல்வாதிகள் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு டஃப் ஃபைட் இருக்குதான் இருக்கு. ஏதோ 3 போட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு. தமிழகத்தில் பாஜகவிற்கு ஊடக வசதி கிடையாது, ஆனால் திமுகவிற்கு இருக்கிறது. பாருங்க, ஏங்க சாயங்காலம் 7 o'clock பேசுறாரு அவரு மு.க. ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி 10 மணி 11 மணிக்கு வெயில் முட முடியலையா, இல்ல கூட்டம் வந்து கிடையாதா? அதை தவிர ஒரு எஃப்டிஐன்னு சொல்றாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இஎம்ஐ ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படிலாம். அந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் 15 வருஷமா போர் அடிக்குதுங்க, அவங்களே இருக்காங்க, வெளில போவே இல்லை. காரணம் என்னன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து இது பாருங்க, அவங்க ஈக்குவல் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி எல்லா கட்சி ஆளுங்களுக்கும் பணம் போயிடுதுங்க திமுக கிட்டேருந்து. அதனால எல்லாரும் வாயமூண்டு இருக்காங்க. அது மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஃபேடிங் அவே ஆஃப் திராவிடியன் மூவ்மெண்ட் அதுவும் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் திராவிடம் குறைந்து வருகிறது, அதை பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், விழிப்புணர்ச்சி வந்துவிட்டது. சோசியல் மீடியா மூலமாக, பொதுமக்கள் மூலமாக ட்ரக்கினுடைய மெனேஸ் இருக்கு பாருங்க, ரொம்ப இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஒரு நண்பருடைய மகன் 22 வயது படித்து வருகிறான், எம்பிபிஎஸ். சாயங்காலத்தில் தினம் ஒரு அப்படிங்கிறான். அவர் அப்பா என்கிட்ட சொல்லி அழுகுறாரு. அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை பொதுமக்கள் உணர்ந்து விட்டார், படித்தவர்களோ சரி, ஏழை மக்களோ. சார், இங்க ஒரே ஒரு கொஸ்டின் வருது சார். நயினார் நாகேந்திரன் அந்த பணம் பிடிப்பட்டது வந்து எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குமா? ஏன்னா திருநெல்வேலியில வந்து அது தமிழக போலீசாருக்கு செய்த மகிமை. அது தமிழக போலீஸாக தான் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்படி பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில 32 கோடி பிடிச்சிருக்காங்களா நேத்தி, அதே யாரு அது? எங்க 4 கோடிக்கு நீங்க பேசுறீங்களா கணேஷ்? 4 கோடிங்கிறது நயினார் நாகேந்திரன் செய்தாரா இல்லையா என்பதெல்லாம் இனி பொதுமக்களிடையே தெரியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கூறியது 3 வருடங்களுக்கு முன்பாக, முதலமைச்சர் குடும்பத்தில் மகனும் மருமகனும் 30,000 கோடி நாங்கள், அது யாருங்க பேச மாட்டேங்கிறாங்க யாருமே. அது அப்படியே மறைஞ்சிடுச்சுங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் 7,000 கோடிக்கு ஜெயிலுக்கு போனாரு. அது ஊழல் செய்த சத்தீஸ்கர் முதலமைச்சர் ஊழல் பண்ணாரு. ஆனா பழனிவேல் தியாகராஜன் சொன்னது அப்படியே மறந்துட்டாங்களே பொதுமக்கள் என்றதை எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் சீமானும் தினமும் போட்டு சொல்றாங்க. அது பொதுமக்களிடையே ஒரு உணர்ச்சியை உண்டாக்கி விட்டது. அதிலிருந்து தப்ப முடியாது திராவிட முன்னேற்ற கழகம். ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
நம்மளோட Thank you. கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணதுக்கு இன்னொரு Thank you. வீடியோவில் Thank you. சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம் சார். Thank you. Namaste.